ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அடிக்கடி ரொம்ப டயர்டா ரொம்ப வீக்கான மாதிரி ஃபீல் ஆகுதா? அப்போ மறக்காம இந்த சூப் ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இன்னைக்கு வந்து ஆட்டுக்கால் சூப்பு எப்படி செய்யலாம்னு தாங்க பார்க்க போறோம். இந்த மாதிரி ஆட்டுக்காலை வந்து நம்ம வீட்டில் வந்து அந்த காலத்தெல்லாம் மாட்டி வச்சு தேவையானப்போ எடுத்து எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி தாங்க இந்த மாதிரி ஒரு 4 காலை வந்து நாங்கள் மாட்டி வச்சிட்டோம். அதை வந்து எடுத்து நெருப்பில் போட்டு வாட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். அது வந்து அப்படியே எடுத்தீங்கன்னா அந்த ஸ்கின் வந்து அந்த நெருப்பில் வாட்டினதுலாம் வராது. ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஒரு கொஞ்சம் வெதுவெதுப்பான சுட தண்ணியில் வந்து மஞ்சள் போட்டு அதை ஊற வச்சுக்கோங்க. அது நல்லா வருது. லைட்டாக ஊறினோடனே அந்த நெருப்பில் வாட்டின ஸ்கின் எல்லாம் இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு எடுத்துக்கோங்க. இப்படி சின்ன சின்ன பீசஸாக அந்த காலை வந்து வெட்டி போட்டுக்கோங்க. இது பாருங்கள், லைட்டாக ரிமூவ் பண்ண பிறகு எடுத்தது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் அந்த அதில் இருக்கிற சத்தெல்லாம் கொஞ்சம் இறங்கி வரும். இந்த ஆட்டுக்காலில் நிறைய கால்சியம் சத்து, கொலாஜன்லாம் அதிகமாக இருக்குங்க. ஸோ ரொம்ப நாள் கை கால் வலி, மூட்டு வலியில் கஷ்டப்படுறவங்க இந்த சூப் கண்டிப்பாக குடிச்சிட்டே வந்தீங்கன்னா நல்லாவே ரெக்கவர் ஆகும். வீக்லி ஒன்ஸ் குடிச்சிங்கன்னா போதும். பாருங்கள், இந்த மாதிரி அழுக்கெல்லாம் எடுத்துருங்க. இதை நல்லா தண்ணியில் போட்டு ஒரு 2 அலசு அலசிக்கோங்க. ஏன்னா லைட்டாக ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். நல்லா அலசி எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லதுங்க ஆட்டுக்கால் சூப்பு. நல்லா வந்து நமக்கு ஒரு ஜாயின்ட் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு, ஸ்ட்ரென்த்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸி. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் பெப்பரு போட்டுக்கோங்க. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு நல்லா காரம் அதிகமாக வேணும்னா மிளகு கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து மாட்ரேட்டாக தான் சாப்பிடுவோம். ஸோ கம்மியாக போட்டுக்கிறோம். குழந்தைங்களாம் சாப்பிட்ற மாதிரி காரம் கொஞ்சம் கம்மியாக கூட நீங்களும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி, பச்சை கொத்தமல்லி அப்படியே போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் ஒரு 2 துண்டு வந்து இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு. நாங்கள் பூண்டுமே கம்மியாக தான் போட்டிருக்கோம். பூண்டு 10 பல்லு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன குட்டி தக்காளியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் அதை வந்து நல்லா நீளமாக கீனி விட்டுக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு குக்கரை வச்சுக்கோங்க. இதில் வந்து எண்ணெய் அதுவே விடும். ஸோ நம்ம எண்ணெய் ஆட் பண்ண தேவையில்லை. அப்படியே ஆட்டுக்காலை ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட் போட்டுக்கிறோம். அந்த தக்காளி, ஒரு தக்காளியும் ஒரு பச்சை மிளகாயும் அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதுலேருந்து எண்ணெய் அதுவே ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சு வரும். ஸோ நம்ம எண்ணெய் இன்னும் விட்டோம்னா இன்னும் ரொம்ப எண்ணெய் அதிகமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கம்மியாக வச்சுக்கணும் சிம்மில், ஏன்னா இல்லைன்னா தீஞ்சிரும். எண்ணெய் எதுவும் ஆட் பண்ணாதனால நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த ஆட்டுக்கால் மசாலா வந்து நல்லா பிடிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், நீங்கள் வேணும்னா மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் நாங்கள் எதுவும் ஆட் பண்ணலை, ஏன்னா இன்னும் காரம் அதிகமாயிருன்ட்டு. அப்புறம் கொஞ்சமாக உப்பு தேவைக்கேற்ப. அதுக்கப்புறம் தண்ணி வந்து ஒரு 1.5 லிட்டர் தண்ணிங்க. வீட்டில் எவ்வளோ ஆள் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளா மெஷர் பண்ணி ஊற்றிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு ஆடோட 4 கால் எடுத்திருக்கோம். 1.5 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம். போஸ்ட் டெலிவரி கேர்ள்ஸ்க்கெல்லாம் இது வந்து ஒரு பெஸ்ட்டு சூப்புன்னு தாங்க சொல்லலாம். என்னால் வந்து என்னோடய டெலிவரி அப்போ எந்திரிக்கவே முடியல. அப்போ வந்து கைனகாலஜிஸ்ட் எனக்கு இதை வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. இது வந்து ரொம்ப மைல்டாக இருக்கிறதுனால நம்ம டைஜஷனுக்கும் இம்ப்ரூவ் ஆகும், பாடிக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். ஸோ இதை வந்து மறக்காமல் உங்கள் வீட்டு கேர்ள்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம், டெலிவரி ஆன அப்புறம் இந்த சூப்பை வந்து ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். நல்லா வந்து பாடிக்கு வந்து தெம்பு கொடுக்கும். அவ்வளோதான். ஒரு 10 விசில் விட்டுக்கோங்க. நான் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ண மறந்துட்டோம். ஸோ கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 10 விசில் விட்டிங்கன்னா போதும். இதில் கொலாஜன் இருக்கிறதுனால நல்ல நம்ம எலும்புக்கெல்லாம் நல்லா வலு கொடுக்கும். கோல்டு டைமு, காஃப் டைமில் குழந்தைங்களுக்கு கூட இது நல்லா இம்யூனிட்டி பூஸ்ட் இருக்கும். ஸோ இதை வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். பெரியவங்களுக்கு அடிக்கடி கால் வலி, கை வலின்னு இருக்கிறவங்க இதை அடிக்கடி சேர்த்துக்கிட்டே வரலாம். அவ்வளோதாங்க. 10 விசில் விட்டு பாருங்கள், நமக்கு வந்து இப்போ சூப் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து நல்லா அதில் இருக்கிற பீஸும் நல்லா வெந்திருக்குது. அப்படியே இதை கடிச்சிக்கிட்டே அப்படியே குடிக்கலாங்க சூப் தண்ணியை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நமக்கு சுவையான ஆரோக்கியமான ஆட்டுக்கால் சூப்பு ரெடிங்க. உங்கள் வீட்டில் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி எல்லாம் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் ஆகும். எலும்புக்கெலாம் நல்ல வலு கொடுக்கும்.
குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே இதை சாப்பிட்லாம். பாருங்கள், இது ஈவினிங் டைமில் சூடு பண்ணி குடித்தோம். அப்பயும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்னும் நல்ல இந்த ஜூஸிலாம் நல்லா இறங்கி இன்னும் செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.